ஒரு கோடாயிலும் நான் இருப்பேனா? போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு சிறப்பு பொருந்திய நாள். வாஸ்து என்று சொல்லுவார்கள். ஆணியில் அடிபிடிக்காதே, கூனியில் குடி போகாதே என்று சொல்லுவார்கள். ஆணி மாதத்திலே வாஸ்து என்பது வருவது இல்லை. கூனியில் குடி போகாதே என்றால் பங்குனி என்று சில பேர் சொல்லுகிறார்கள். எனவே பங்குனி மாதம் குடி போவதில்லை, அது குனி என்று முடிகிறது, அது கூனி என்று சொல்லுகிறார்கள். சில பேர் மார்கழி மாதம் பீடை மாதம் என்று சொல்லுகிறார்கள். எனவே மாதங்களிலே அந்த பாகுபாடெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. ஆணியில் அடிபிடிப்பது இல்லை. அதற்கு மாத்திரம் அறிவியல் ரீதியாக என்ன விளக்கம்? ஏன் வாஸ்து அந்த மாதத்திலே இல்லை? மற்ற மாதங்களிலே வாஸ்து வருகிறது. ஆணிக்கு பிறகு ஆடியிலே கூட வாஸ்து வந்து, இந்த ஆவணியிலே வரப்போகிற வாஸ்து இது. ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வாஸ்து. சில பேர் வாஸ்து என்றால் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். வாஸ்து மயனின் சாஸ்திரம் என்று சொன்னார். மயன் என்று சொன்னால் விஸ்வகர்மா. ஒரு செயலை தொடங்குகிற பொழுது அவனுடைய அருள் இல்லை என்றால் நிச்சயமாக நம்மால் அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து என்பது அவசியம். வாஸ்திலே வலிமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், வாஸ்து நிபுணர்கள் இருக்கிறார்கள், வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது. வேண்டுமானால் வாஸ்து என்கிற பெயரிலே நம்மை ஏமாற்றுகிறவர்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அதை வைத்துக் கொண்டு வாஸ்துவை நாம் குறைவாக எடை போட்டுவிட முடியாது. வாஸ்து சாஸ்திரம் என்பது மயனின் சாஸ்திரம். முறையாக வாஸ்தை படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். எனவே தவறு செய்பவர்களும் உண்மையான வாஸ்து நிபுணர்கள் அல்ல. ஏமாந்து போகிறவர்கள் தான் இந்த மண்ணிலே அதிகமாக இருக்கிறார்கள். உண்மையான வாஸ்து நிபுணரை எப்படி கண்டுபிடிப்பது என்கிற கேள்வி வருகிறது. வாஸ்தை நீங்கள் நிபுணர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். நம்முடைய மூதாதையர்கள் 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்திய நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். இதனை எகிப்திலேதான் இந்த வாஸ்து என்று சொல்லுகின்ற இந்த தன்மை அது தாயகமாக பிறந்திருக்கிறது. எகிப்திய மக்கள் வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டவர்கள். எனவேதான் இன்றைக்கும் கைசா பிரமிடுகள் பெருமை பெறுகிறது. எகிப்திலே இருக்கக்கூடிய பிரமிடுகள் பொருளை கெடாமல் பாதுகாக்க முடியும் என 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரமிடு என்கிற அந்த அருமையான அமைப்பிலே ஒரு நாள் பிரமிடை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல இருக்கிறேன். அப்படிப்பட்ட எகிப்து நாகரிகம் தான் வாஸ்து என்கிற ஒரு நாகரிகம். 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனிதன் முதலிலே எப்படி இந்த மண்ணிலே கால் பதித்தான்? இந்த மனிதன் ஒரு இடத்திலே அமர வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஆடுகளை கூட்டம் கூட்டமாக மேய விடுவான். இந்த ஆடுகள் எங்கே போய் இருக்குமாம்? வளமான பகுதிகளை நோக்கி செல்லுமாம். எந்த இடத்திலே குளிர்ச்சி பொருந்தி இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த ஆடுகளால் அமர்ந்து விடுமாம். பின்னாலே அது மாடிற்கும் அது பொருந்தியது. மாடு என்று சொல்லுகின்றேன். அந்த மாடு மேய்ச்சலின் போது நின்று அசை போடுவது மாடினுடைய தன்மை. பல நேரங்களில் அமர்ந்து அசை போடும். எந்த இடத்துல என்று சொன்னால், எந்த இடத்துல குளிர்ச்சி பொருந்தி இடமாக இருக்கிறதோ அந்த இடத்திலேதான் பசுமாடு அமர்ந்து அசை போடுமா. இப்பொழுது புரிகிறதா? நாம் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிற பொழுது வீட்டிற்குள்ளாக வலுக்கட்டாயமாக பசுவை உள்ளே ஏற்றுவதிலே நாம் முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் அதை எப்போது செய்ய வேண்டுமா? இந்த இடத்துல இடம் வாங்கி இருக்கிறோம், வீடு கட்ட போகிறோம் என்று சொன்னால்
முன்பெல்லாம் எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள்? மாடுகளை மேய்க விட்டு அது எந்த இடத்துல அமருகிறதோ அந்த இடத்திலே தான் வீட்டை கட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படியே நாம் தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறோம். வீட்டை கட்டி முடித்த பிறகு கோதானத்தை செய்து அந்த பசுமாட்டை காலையிலே 5:30 மணி 5:45 மணி அளவிலே வீட்டிற்குள்ளே ஏற்றுவதற்கு பகீரத முயற்சி எடுக்கிறோம். கிரானைட் கற்களையும் மார்பிள் கற்களையும் போட்டு மாடை நட என்று சொன்னால் அது நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. எனவே இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? வாசலுக்கு வந்தால் போதுமா? இன்னும் சில பேர் வேண்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பசுமாடு நம்முடைய வீட்டிற்கு வந்த பிறகு அது சாணத்தையும் அந்த சிறுநீர் என்று சொல்கின்ற ஹோமியத்தையும் நம்முடைய வீட்டிலே இருந்தால் லட்சுமி கலாட்சம் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்தில் வழக்கமாக பசுமாடு செய்கிற வேலை தானே அது. அது விழுந்து விட்டால் அவர்களுக்கு சந்தோஷம். உடனே அந்த பசுமாட்டை வைத்திருக்கிறவருக்கு வேட்டியை கொடுத்து துண்டை கொடுத்து மகிழ்வை பரிமாறிக்கொண்டு நம்முடைய வீட்டிலே பசுமாடு சாணம் போட்டது, சிறுநீர் பெய்தது, நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை அதுவல்ல நண்பர்களே. வீடு கிரகப்பிரவேசத்தின் போது இன்றைக்கு கோதானம் செய்ய வேண்டியது மரபு. அதை முன்பாக செய்ய வேண்டும். அதைத்தான் வாஸ்து சொல்லுகிறது. பூமிக்கு அடியிலே தண்ணீர் ஓட்டம் இருந்தால் அந்த வீடு குளிர்ச்சி பொருந்திய வீடாக இருக்கும். நீங்கள் திசை பார்க்க வேண்டாம். அந்த வீட்டிலே வாஸ்து செய்கிற பொழுது அந்த வாஸ்து என்று சொல்கிற முதல் நாளிலே அந்த மண்ணை குவித்து வைத்து, அது கூட மண் பிள்ளையார் தான். அந்த வாஸ்து நேரத்திலே அந்த தலைமை கொத்தனார் வந்து அந்த மண்ணை பிடித்து வைத்து சுற்றிலும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுவார். ஊற்றிவிட்டு அந்த குச்சியை எடுத்து நட வேண்டும். அது எப்போது நடுவார் என்று சொன்னால், வாஸ்து பகவான் நன்றாக நம்முடைய நிலத்திலே வந்து இருந்து சாப்பிட்டு வெற்றிலை போடுகிற நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் குச்சியை சரியாக ஊன்ற வேண்டும். இன்பமாக இருக்கிற நேரத்தில் பல பேர் அதை செய்வதில்லை. வாஸ்து தொடங்கிய அடுத்த வினாடியே அவர்கள் அந்த வேலையை முடித்து விட்டு ஓடி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட முடிகிற நேரத்திலே தான் அந்த வெத்தலை வாக்கு போட்டு அந்த வாஸ்து பகவான் அப்படி ஒய்யாரமாக அந்த இடத்துல உட்காருங்கிற பொழுது குச்சியை அவர் கையிலே கொடுப்பதை போல அந்த இடத்திலே தான் வாஸ்து பகவான் வருவார். நமக்கு எப்படி கண் காது மூக்கு இருக்கிறதோ அதுபோல வீட்டிற்கு உயிர் நாடி, அந்த வீட்டிற்கு உயிரை கொடுப்பதுதான் வாஸ்து. வீட்டிற்கு உயிர் உண்டு என்பதை உணர்த்த போகிற நிலைதான் இந்த வாஸ்து. வெறும் தரையாக கிடந்த மண்ணாக கிடந்த இடத்திலே இந்த குச்சியை ஊண்டி அந்த மண்ணுக்கு உயிரை தருகிற அற்புதம் தான் வாஸ்து சாஸ்திரம் நண்பர்களே. அதற்கடுத்து நீங்கள் செய்கிற செயல்களை வாஸ்து பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதை விடுத்துவிட்டு வீடு கட்டி முடித்த பிறகு இந்த அறையை மாற்றுங்கள், அந்த அறையை மாற்றுங்கள், இதை அங்கே போடுங்கள், இது இங்கே போடுங்கள் என்று யாராவது வாஸ்து நிபுணர்கள் சொன்னால் அது தவறு. நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுதே இந்த வாஸ்து அன்றைக்கு இந்த குச்சியை சரியான நேரத்திலே வாஸ்து பகவானுக்கு செலுத்தி சேர்த்து விட்டால் அந்த வீடு உயிர் பெறுகிற வீடாக மாறிவிடுகிறது. இதுவரை வீடு கட்டிய அன்பர்கள் அப்படி செய்யவில்லை என்றாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். வீட்டு வாசலிலே வாசல் பகுதியிலே முன்பெல்லாம் உள்ளே நுழைகிற இடத்துல சங்கை பதித்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கு பல வீடுகளில் அதை காண முடியவில்லை. கிரானைட்டை எப்படி ஓட்டை போடுவது, மார்பிளை எப்படி ஓட்டை போடுவது என்று விட்டு விடுகிறார்கள். அந்த சங்கை பதித்து விட்டாலே போதும், பகவான் உங்களுடைய வீட்டை உயிருள்ள வீடாக மாற்றி விடுகிறார். எனவே இதுவரை வீட்டிலே சங்கு வாசலிலே இல்லை என்றாலும் வீடு நுழைந்து அந்த படி எடுத்து கால் உள்ளே வைக்கிற இடத்திலே சங்கை பதித்து வைத்தாலே போதும். அது வலம்புரி சங்காக இருந்தால் சிறப்பு. பதிந்து வைத்துவிட்டு வாசலிலே ஒரு வாரத்திற்கு இருக்க மாவிலை தோரணத்தை பிளாஸ்டிக் தோரணமாக இல்லாமல் மாவிலை தோரணத்தை கட்டி வைத்தாலே போதும்.
உங்களுடைய இல்லம் மகிழ்ச்சி பொருந்திய இல்லமாக மாறும். வேறு எந்த வாஸ்து நிபுணர்களையும் நாடி நீங்கள் செல்ல வேண்டாம். வீடை கட்டுகிற பொழுது முறையாக கட்டுங்கள். கட்டி முடித்தவர்கள் வீட்டு வாசலிலே சங்கை பதித்து வைத்து விட்டால் போதும். இறைவன் உங்களுக்கு எல்லா அருளையும் தருவார். அந்த வீடு மங்களம் பொருந்திய வீடாக மாறும். துஷ்ட சக்திகள் அந்த வீட்டிலே அண்டாமல் பாதுகாக்க முடியும். எனவே பெருமக்களே, கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு கதவை மாற்றுகிறேன், ஜன்னலை மாற்றுகிறேன், படுக்கை அறையை மாற்றுகிறேன், படிப்பு அறையை மாற்றுகிறேன், கழிவறையை மாற்றுகிறேன் என்று அதிகமான பொருட்செலவை செய்யாமல் நான் சொன்ன இந்த எளிமையான முறையை செய்யுங்கள். செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே என்னாலும் நன்னாளே. நன்றி, வணக்கம். மலரே பட்டின் அழகை ரசிக்கிறேன்.